இப்ப இருக்கிற நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ஸ்டூடெண்டோட புத்திசாலித்தனம் அவங்க வாங்குற மார்க்கை வச்சு தான் முடிவு பண்ணப்படுது. யாரு அதிகமா மார்க் வாங்குறாங்களோ அவங்கள தான் புத்திசாலினும் பாராட்டுறாங்க. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், எல்லாருக்கும் ஒரே டீச்சர்னாலும் ஒருத்தர் அதிகமாகவும் இன்னொருத்தர் கம்மியாகவும் மார்க் வாங்குறாங்க. இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற முறை தான் முக்கியமான காரணங்கள்ல ஒன்று. கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்குறதுக்கான ஒரு 6 வழிகளை பற்றி பார்க்கலாம். ஒன்று, பச்சை மஞ்ச சிவப்பு. முதல்ல ஒரு புக்ல இருக்கிற சாப்டர்ஸை பச்சை மஞ்ச சிவப்புன்னு பிரிக்கணும். அதாவது ரொம்ப ஈஸியானது பச்சை, கொஞ்சம் மாடரேட்டானது மஞ்ச, ரொம்ப கஷ்டமானது சிவப்புன்னு பிரிச்சுக்கணும். இந்த 3 யூனிட்டுக்கும் தனித்தனியா மார்க் போட்டு ஈஸியானதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும்னு கணக்கு போடணும். அதிகமாக மார்க் வாங்கணும்னா எத்தனை சாப்டர்ஸை பச்சை யூனிட்ல சேர்க்கணும்னு கணக்கு போட்டு பார்த்தா இன்னும் எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பச்சையில் இருக்கிறத வாரத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே போதும். மஞ்ச எக்ஸாம் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம். ஸோ அதை கொஞ்சம் அதிக கவனத்தோட படிக்கணும். சிவக்கு பாடங்களை டீச்சர் இல்லைனா ஃப்ரெண்ட் உதவியோட படித்து அதை மஞ்சளுக்கு கொண்டு வரணும். அப்புறம் மஞ்ச பாடங்களை ஈஸியான பச்சை கேட்டகரிக்கு மாற்றணும். 2, எல்லாமே பச்சை. எக்ஸாம்ல கேட்குற 80% கேள்விகள் நம்ம பாட புத்தகத்தில் இருக்கிற 20% முக்கியமான பகுதிகளில் இருந்து தான் வருது. பழைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த பாடங்கள் திரும்ப திரும்ப கேட்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சு அந்த 20% பகுதியை முதல்ல ஈஸி லிஸ்ட்டுக்கு மாத்திடணும். சிவப்பு மஞ்சள்ல இருக்கிற முக்கியமான கேள்விகளை மட்டும் பச்சையா மாத்திட்டா ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிடலாம். 3, புரிஞ்சிட்டு படிக்கிற வழி. மனப்பாடம் பண்ணி எழுதுறது அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கணும்னா கண்டிப்பா புரிஞ்சுட்டு தான் படிக்கணும். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி பார்த்து தான் படிக்கணும். பயாலஜி, ஹிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃப்ளோ சார்ட், டயக்ராம் போட்டு படிக்கணும். ஹிஸ்ட்ரிக்கு டைம் லைன், ஜியாகிரபிக்கு மேப் வச்சு படிக்கணும். எழுத்துக்களை விட படங்கள் நம்ம மூளைக்கு சீக்கிரமா புரிஞ்சிடும். பாடம் புரியலனா இல்லை ஏதாச்சும் குழப்பம் இருந்தா டீச்சர் கிட்ட கூச்சப்படாம கேட்டு தெளிவா புரிஞ்சுக்கணும். கேள்விகள் கேட்ட ஆரம்பிக்கிறது தான் அதிகமா மார்க் வாங்குறதுக்கான முதல் படி. 4, எழுத்து பயிற்சி. படிக்கும்போது ஈஸியா இருக்கிற சில கேள்விகள் எக்ஸாம்ல எழுதும்போது மறந்து போகலாம். இதை ரைட்டிங் பிராக்டிஸ் மூலமா தான் தவிர்க்க முடியும். முக்கியமான கேள்விகளை திரும்ப திரும்ப முழுசா எழுதி பார்க்கணும். பதில் சரியான ஆர்டர்ல இருக்கா, சப்டைட்டில் இருக்கா, புக்ல இருக்கிற அதே வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி எழுதுறவங்களுக்கு தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். 5, பழைய கேள்வித்தாள்கள். அதிகமா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு தங்க சுரங்கம் மாதிரி தான். இந்த கொஷின் பேப்பர்ஸை எழுதி பார்க்கும்போது எந்த சப்ஜெக்ட்ல நாம வீக்கா இருக்கோம், எங்க தப்பு நடக்குது, ஏன் மார்க் குறையுதுங்கிறது நல்லா புரிஞ்சிடும். அந்த தப்புகளை திரும்பவும் செய்யாம பார்த்துக்கிட்டாலே அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 6, எக்ஸாம் ரகசியம். டீச்சர்ஸ் பேப்பர் திருத்தும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம ஆன்சர் ஷீட் இருக்கணும். ஸோ நல்லா தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல தெளிவான கையெழுத்துல எழுதணும். பேரா பேராவா எழுதாம பாயிண்ட் பாயிண்டா எழுதுனா அதிக மார்க் கிடைக்கும். புக்ல இருக்கிற ஆர்டர்ல ஹெட்டிங்ஸ் போட்டு சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். பதில் மறந்துட்டா டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு 10 வினாடி கண்ணை மூடி யோசிக்கலாம். அதுக்கப்புறமும் குழப்பமா இருந்தா அந்த பதிலுக்கு இடம் விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு பதில் எழுதலாம். மற்ற கேள்விகளுக்கு பதில் எழுதிட்டு கடைசியா இதுக்கு ட்ரை பண்ணா போதும். கடைசி 10 நிமிஷம் எழுதுனதை சரி பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒதுக்கீடு செய்யணும். அப்போதான் அவசரத்துல செஞ்ச சில்லி மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியும். தேவையில்லாத டெக்கரேஷன், டீச்சருக்கு நோட் எழுதுறது மாதிரியான விஷயங்கள் வேணவே வேணாம். மார்க் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஆனா போதுமான மார்க் வாங்குறது மூலமா வாழ்க்கையில சுலபமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.